செத்த போயிடலாம் மூஞ்சி மோரையும் பாரு. அவ்வளோ விஸ்பருக்கும் இந்த 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 என்னது இந்த காண்டனுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஏன் போட்டோ வச்சு தொலைவில் இருக்கல. செத்த போயிடலாம் மூஞ்சி மோரையும் பாரு. மூஞ்சி பாரு ஏன் ஓன் போட்டோ வையன். நான் ஒரு ஃபோட்டோ ஸ்டிலுமா வச்சுருக்கேன். அதில் காண்டானுடைய விளம்பரத்தை போட்டு வச்சுருக்கான். பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு. மூஞ்சி மோரையும் செத்த போயிடலாம். இதே சோழியாக அலைங்கல உங்களுக்கு குண்டியே சொல்லிட்டு வா நீ செத்த போயில. தலைவரே உங்கள் ஜாமானில் தீய வைக்கிற மாதிரி கனவு கண்டேன். ஏன் ஜாமான் தீய வைக்கிற மாதிரி கனவு கண்டியோ? ஓன் ஜாமானில் என்னத்தை கொண்டு வைக்க? ஏன் மூதேவி எல்லாரும் ஏன் ஜாமான் தீய வைக்கணும், உங்கள் ஜாமானை அறுக்கணும், உங்கள் ஜாமானுக்கு விழா வைக்கணும். செத்த போயிடலாம் மூஞ்சி மோரையும் பாரு. ஜாமானை அலையிறானு பாரு. சி வெக்கம் கட்டணும்ல. மூதேவி டவர்ஸுக்குள்ளே என்ன இருக்கா? இல்லை சும்மா சாக்ஸ் போட்டு ஆடுறோம்ல செத்த பையில. மூதேவி ஆள் சைஸாக பாரு. டவர்ஸுக்குள்ளே உனக்கு என்ன இருக்கும்? இல்லை உனக்கு என்ன பாம்புன்னு நட்டக்கலியாக உள்ள இருக்கு உனக்கு? செத்த பைய உனக்கு இருக்கும்போது எல்லாத்துக்கும் இருக்கும். செத்த பையில ஆறுத்துக்கு கிழிச்சு விட முடியும். தேவையில்லாமல் டவுசருக்குள்ளே என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, இதில் இருக்குன்ட்டு. செத்த பையன் என்ன பண்ணியிருக்கா? சூரிய வீடியோ போட்டுருக்கேன். பாம்பை கொண்டு நிற்க வச்சிருக்க. அப்படியே பாம்பை கொண்டு உன் வாயில் விடு. உன் வாயில் நான் பஸ்ஸில் போச்சில் ஒரு சுண்டல் சாப்பிட்ருக்கேன். அந்த வீடியோவை யாரோ எடுத்து போட்டிருக்கேன். சுண்டல் சாப்பிடும் மெண்டலா? அப்போ சுண்டல் சாப்பிட்றவங்களாம் மெண்டலாப்போ? நீ சுண்டல் திங்க முடியாப்போ? நீ சுண்டல் திங்காதப்போ? செத்த பையல சுண்டல் திங்காத, எதுவுமே திங்காத. நாய் கொட்டை திங்கியா? நாய் கொட்டைய செத்த பையல சுண்டல் திங்கிறவங்கள மெண்டலாம். கிறுக்கு பயிரலாம் போங்கம்ல. கிறுக்கு பயிரலா ஆள் மூஞ்சி மோரையும் பாரு. தலைவரே போதையா ஏழை எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பேய் எடுக்கு. பேயில போகணும்ல. தலைவரே போதையா கிரியான்னு போறீங்களே இருக்கு. பார்த்தியோ நீ செத்த பையல? நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற எல்லாம் பார்ப்பேன். இவர் 8 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கடையில் உட்காந்துட்டு அப்படியே வந்து இந்த பேப்பருடைய முண்டங்கள் இதுகளை கொஞ்சம் அறுத்து கிழிச்சிட்டு பேரை போகணும் பேய் எடுக்க. நீங்கள் அப்போ இவனு மட்டும் எழுதி போடணுமா? நான் மட்டும் வாய் தரக்கூடாதோ? உடனே போதையா கீதையான்ட்டு போங்கிறேன். அன்னைக்கு ஒரு கமாண்ட் என்னது, உங்கள் வாயில் மண்ணெளி போடணுமா? அப்படியா? சரி என் கையில் மண்ணெளி, என் வாயில் மண்ணெளி போடுவோம், உன் வாயில் கழுது விட்டையே போடுவோம். செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு. வாயில் மண்ணெளி போடுவோம், அதில் மண்ணெளி போடுவோன்ட்டு கார்த்து கிழிச்சு போடுவேம்மா. எங்கே இதில் புதுசாக வாரிய முட்டா போயிடலாம். எப்போ பார்த்தாலும் கமாண்ட் அசிங்க மாறிட்டு இருக்கானுவோ. தாப்போ இருக்கானுவோ. திடீர்னு தமிழை விட்டு சிங்களத்துக்கு போயிடுறானுவோ. அதுக்கப்புறம் இந்தாப்போ இருக்கானுவோ. அப்படியே இதை விட்டுட்டு நேராக கிந்திக்கு போயிடுறானுவோ. அதுக்கப்புறம் இருந்தாப்போ இருக்கானோ அது வேற மொழிக்கு போயிடுறானுவோ, உழுதுக்கு போயிடுறானுவோ. மூஞ்சி மோரையும் பாரு. மூஞ்சி மோரையும் உண்டான தமிழை மட்டும் படித்து போடு. சிங்கள மொழி அந்த மொழியும் போட்டுருக்கா பார்த்துக்காமா. வெக்கங்கட்டவங்களா சி ஆள் சைஸை பாரு. ஆள் சைஸை. நண்பர்களே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பாருங்கள். எந்த வீடியோ போட்டாலும் பாம்பை கொண்டு இப்படி காமிக்கானுவோம். என் ஐடியில் போட்டிருக்கோம் பாருங்கள். இதே சோழியை பாம்பை விடுறது, நட்டோலி விடுறது, படம் கொட்டி தொங்க விடுறது, என்னது பழத்தை தொங்க விடுறானுவோ, புளி நக்க வைக்கானுவோ. இல்லை உங்களுக்கு நக்க வைக்கணும்ல. அப்படி செத்தா பயிரலாம் மூஞ்சி மோரையும் பாரு. மூஞ்சி மோரையும் அடுத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? பாம்பு இப்படி நடமை விட்டுருக்கா. என் ஐடியில் போட்டிருக்கோம் பாருங்கள். நீங்கள் அதில் வந்து எடிட் பண்ணி நான் வந்து முன்னாடி பேசின வீடியோ போட்டிருக்கு. நீ அதில் என்ன போட்டிருக்கா? நீ என்ன போட்டிருக்கா? தலைவரே கடைக்கு போங்க, கயிறை வாங்க, கதவை பூட்டிட்டு தூக்கு போட்டு தொங்குங்க. நீ தொங்கம்ல மூதேவி செத்த பையில. இதே சோழி மயிர் செத்த பையில. இல்லை ஒவ்வொரு மனுஷனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும்ல. லூசு பையில அறுத்து கிழிச்சு விடுவாத்தம்மா. கிழட்டு மூதேவி ஒன்று கடிக்கிற வயசா? மூதேவி மகா ஒன்று கடிச்சிருக்காங்க. நீ நான் ஒன்று கடிச்சேனா? நான் தான் ஒன்று கடிச்சு தொடச்சிட்டு விட்றணும். செத்த பையில நான் ஒன்று கடிச்சா உன் வாயிலேருந்து அடிப்பாம்மா. செத்த பையில மூஞ்சி மோரையும் பாரு. என் பையன் பாரு சிரிக்காம பாரு. விஷ்ணு ரெடி. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு. உன்னுடைய பாணியில் பிச்சை எடுக்க போகிறார், ஓசி சோறு திங்க போகிறார் தலைவர் என்று இன்னைக்கு நான் போகிறேன். அதனால் ஃபங்க்ஷன் வீடு போயிட்டு சாயங்காலத்துக்கு மேலே வீடியோ போடுவேன். என்ன சரிதா? இன்றைக்கி ஒரு கதை முடியுது, அதையும் முடிச்சுட்டு வீடியோ போடுவேன். நாரப்பயிலா போவான். பேதில் போவான். மூஞ்சி மோரையும் பாரு. மூஞ்சி மோரையும் சூட வாங்கி நான் கொளுத்துன்னு சொல்லி போட்டிருக்கேன். என்னை படுக்க போட்டு என் மூஞ்சை வச்சு தீயை எதில் கொளுத்துறா? இல்லை தீயை எதில் கொளுத்துறா? வா உனக்கு நான் கொளுத்துறேன். வா எங்கள் ஊருக்கு உடங்குடிக்கு வா. நல்ல பணம் இருக்குது. நல்ல சில்லாட்டக்கில் எனக்கு வச்சு உனக்கு கொளுத்தி விட்டுறேன். உனக்கு செத்த பையில சூட வைக்க சாடையை பாரு. இல்லை அது எத்தனை பேர் பார்ப்பாங்க? செத்த பயிலுலா கையில் போவான். டூயட் தானே போட்டிருக்கேன். தங்கச்சின்னு சொல்லி விட்டு தலைவரே இப்போ பொண்டாட்டி அந்த மாதிரி டூயட்டு போகிறீங்க. இல்லை அது பாட்டில் அதெல்லாம் கலைய நினைல. பேயில் போவான். அதுக்கு 4 விட்டு நான் வாங்கி குடிக்கணுமா? நீ வாங்கி குடி.
கழுதப்பையில நீ போய் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற வீட்டில் எல்லா வீட்டையும் வாலியில் வாங்கி குடி செத்தப்பையில. இல்லை வேணுமா சொல்லு. நானும் பிடிச்சி கொண்டு அட்ரஸ் சொல்லு, நான் ஒன்று அனுப்பிவிட்றேன் கொரியரில். செத்தப்பையில வாங்கி குடி, அது குடின்ட்டு வாங்கி நீ குடியமில்ல செத்தப்பையில.